Hi, my dear beautiful people. Good morning. நான் ஜான் பாஸ்கோ யூடியூபர். ஒரு நல்ல விஷயம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தண்ணீர் 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 இல்லையேல் கண்ணீர் கண்ணீர் கண்ணீர். ஏன் தெரியுங்களா? 3 தடவை சொல்கிறேன். 3 தடவை என்பது பொதுவாக நாம் எல்லாரும் கடைபிடிக்கிற விஷயம். ஆமாம், எதை எடுத்தாலும் ஒரு 3 தடவை சொல்லும் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், ஜட்ஜி எடுத்துக்கிங்களா 3 தடவை சைலன்ஸ் 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 சொல்லுவார். அப்புறம் இந்த கிரிக்கெட், அப்புறம் ஓட்டப்பந்தயம், அந்த மாதிரி விஷயத்தில் இந்த டாஸ் போடுவாங்க, ஒரு 3 டைம்ஸ் போட்டு பார்ப்பாங்க. ஆமாம், அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ஆமாம், நிறைய பேர் இது நம்ம கடைப்பிடிக்கிறோம். நான்லாம் கடைப்பிடிக்கிறேன். அப்புறம் 3 × 8 = 24. ஆமாம், 3 × 8 24. ஆமாம், அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? உழைப்பு, உல்லாசம், உறக்கம், அதான் காலை, மதியம், இரவு, அந்த மாதிரி. ஆமாம், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்க. சூதாட்டம் எடுத்துங்களேன், 3 சீட்டுன்னு சொல்லலையா? அந்த மாதிரி தாங்க. 1000 உதாரணம் அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஆமாம், இந்த மீனவர்கள் வாழ்க்கையும் அப்படித்தாங்க. இந்த மீனவர்கள் இருக்காங்கள்ல, அவங்களுடைய வாழ்க்கை கூட ரொம்ப 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 வேதனை தரக்கூடிய ஒரு வாழ்க்கைங்க அவங்களுடைய வாழ்க்கை. ஆமாம், தரை, கடல், அப்புறம் ஆழ்கடல், தரையில் குடும்பம், அப்புறம் கடலில் மீன், ஆழ்கடலில் முத்து, இப்படி எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம். கடல் மாதாவுக்கு மீனவர்கள் பெற்றெடுக்காத பிள்ளைகள். ஆமாம், கடல் மாதாவுக்கு மீனவர்கள் பெற்றெடுக்காத பிள்ளைகள். மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்காக தன் வயிற்றில் வளரும் மீன்களை தூண்டிலிட்டு பிடித்தோ, இல்லை வலையில் சிக்க வைத்து பிடித்தோ, அல்லது இயந்திரங்களின் வழியாகவோ அள்ளி சென்று அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்காக அது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இது என்னுடைய ஒரு சொந்த கருத்து. இதில் எப்பொழுது தெரியுங்களா வில்லங்கம் வந்தது? சொல்லுங்கள் பார்க்கலாம். இதில் எப்போ வில்லங்கம் வந்துச்சு சொல்லுங்கள்? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தாங்க. போட்டி, பொறாமை, பணம், பதவி, மதம், ஜாதி, இதில் சிக்கி கொண்டவர்களை எந்த சக்தியாலும் காப்பாற்ற முடியாதுங்க. ஆமாம், இந்த இந்த போட்டி, போராமை, பணம், பதவி, மதம், ஜாதி, இதில் சிக்கி கொண்டவங்கள காப்பாற்றவே முடியாதுங்க. எந்த சக்தியாலும் காப்பாற்ற முடியாதுங்க. ஏங்க இவ்வளோ தூரம்? மகாசக்தி. ஆமாம், மகாசக்தி யார்? கடல் மாதா தான். கடல் மாதா விட ஒரு பெரிய சக்தி உலகத்தில் இல்லைன்னு நான் சொல்வேன். ஏன்னா முழுக்க முழுக்க நீர் தானே, வாட்ரு தானே, தண்ணீர் தானே. அதனால் கடல் மாதாவாலேயே காப்பாற்ற முடியாதுன்னா பார்த்துங்களேன். அதே மாதிரி ஆமாம், கடல் மாதா பொறுமையாக இருக்கிற வரைக்கும் இருப்பா. அப்புறம் யார் என்னென்னலாம் பார்க்க மாட்டாங்க. கடலுக்குள்ளே இழுத்து போட்டு நுங்கெத்துடுவா, சாச்சிடுவா, சரிச்சிடுவா. அவளுடைய டைப் அந்த மாதிரி. கடல் மாதா பாப்பா எப்போ பார்த்தாலும் பொங்கிக்கணும், உயர எழுந்துக்கணும். அலை பார்த்தீங்களா எப்படி உயர எழுது? ஆமாம், ஆழ்கடலில் அலைகள் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் கரை ஓரங்களில் பார்த்தா அது கொந்தளிக்கிற விதமும் அதோடைய சீற்றமும் பார்த்தா திகைக்க வைக்கும். அந்த மாதிரி கோபம் வந்துச்சுன்னா இழுத்து உள்ளே போட்டு அமிக்கிடும். அந்த மாதிரி தான் கடல் மாதா. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கனாக்க, ஆமாம், எப்போல்லாம் அதுக்கு கோபம் வந்துச்சு அப்படின்றத பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஆமாம், கடலில் போரிடுதல், கடலில் ஆராய்ச்சி என்ற பெயரில் கடல் ஜீவ ராசிகளை துன்புறுத்துவது, அப்புறம் கோடானு கோடி கழிவுகளை கொட்டி மீன் வளத்தை அழிப்பது, அப்புறம் எண்ணெய் ஏற்றி வந்த கப்பல்கள் கடலில் மூழ்குவதால் கடல் நீரில் விஷம். ஆமாம், விஷம் கடல் நீரில் என்ன ஆகும்? விஷம் அதிகம் ஆகிடும்ல. அப்போ அந்த எண்ணெய் கொட்டுது, அப்போ என்ன ஆகும்? விஷம் தானே அதிகரிக்கும். அந்த மாதிரி. அப்புறம் கப்பல்கள், பனிப்பாறை, அப்புறம் பவளப்பாறைகள், ஆமாம், இந்த மாதிரி விஷயத்தில் போய் மோதுவது. அப்புறம்
இதெல்லாம் கூட ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குதுங்க. ஆமாம், இதெல்லாம் கூட இப்போ அந்த பவளப்பாறை மேலே மோதுறது, ஆமாம், பனிப்பாறை மேலே மோதலாம், அறியாமல் தெரியாமல் நடந்து விடுவது, இதெல்லாம் கூட ஒரு கேவலமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்க, ரொம்ப அற்பத்தனமான ஒரு விஷயங்க அது. ஆமாங்க. ஆமாம். இப்போ தரை பயணத்தில் மட்டும் இல்லைங்க. ஆகாய பயணத்தில் மட்டும் இல்லைங்க. தரை பயணம் மீன்ஸ் வாட்? நம்ம தரை பஸ்ஸு மார்க்கமா போகிறோம், இல்லை ரோடு மார்க்கமா போகிறோம் இல்லையா? அது தரை மார்க்கம். ஆகாயத்தில் போகிறது ஆகாய மார்க்கம். ஃப்ளைட்டு கீட்டு அந்த மாதிரி போகிறோம்ல, ஆகாய மார்க்கம். அப்புறம் கடல் பயணத்திலும் தாங்க. இப்போ கடல் பயணத்தில் கரையோரத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் அலைகள் இருக்காதாம். ஆமாம், நான் கேள்விப்பட்டிருக்கேன். கடல் அந்த கரைக்கரை இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு தூரத்துக்கு அதுக்கு மேலே வந்து என்ன இருக்காதான், அந்த கொந்தளிப்பு இருக்காதாம். ரொம்ப அமைதியாக இருக்குமாமா. அப்போது அந்த இன்டர்நேஷ்னல் சீ லெவல் வந்துடுமா. இன்டர்நேஷ்னல் சி லெவல்னால் எல்லோரும் ஒன்றா எல்லோரும் போவாங்க வருவாங்க. பொது பாதை போல் இருக்குது. நமக்கு சரியாக தெரில. ஆமாம். ஆமாம், அந்த இன்டர்நேஷ்னல் சி லெவல் வந்துடுமா. அதனால் இப்போது என்னதான் ஆமாம், இப்போ என்னதான் சொல்ல வரீங்கன்னு கேட்குறீங்களா? அங்கிருந்து பார்த்தா தான், அங்கிருந்து தொட்டா தான் எல்லா வகையான தொல்லைகளும் தொடங்குமா. சொல்கிறாங்க, நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. ஆமாம், அங்கே தான் எல்லா வகையான பிரச்சனைகளும் எழுவதாக சொல்கிறார்கள். எல்லா வகையான பிரச்சனைகளும் அங்கு தான் தொடங்குவதாக சொல்கிறார்கள். ஆமாம், தொல்லைகள் அப்புறம் இது மாதிரிலாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆமாம், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளோதான். அப்புறம் பேப்பர்ஸ் மீட்டிங் அதுக்கு இதெல்லாம் சோஷியல் மீடியாலலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருக்கேன். சினிமா படம் அதெல்லாம் வந்து பார்க்குறோம்ல. ஆமாம், சினிமாவில் கூட கேட்ட ஞாபகம்லாம் இருக்குது எனக்கு. சரி, விஷயத்துக்கு வரேன். கடல் வழியாகத்தான் ஆயுதம் கடத்துகிறாங்களாம், பெண்களை கடத்துகிறாங்களாம், குழந்தைங்கள கடத்துகிறாங்களாம், தங்கம், வெள்ளி, அப்புறம் ஐம்பொன் சிலைகள், கஞ்சா, ஸ்மாக்கு, கோகேன், போதை மருந்து, ஊசி, தீவிரவாதி ஊடுருவல், பயங்கரவாதி ஊடுருவல், அப்புறம் உளவாளி ஊடுருவல், அப்புறம் கட்ட பஞ்சாயத்து, சமூக விரோதிகள், ஆழ்கடலுக்கு அருகில் சென்று அப்புறம் தலைமறைவு வாழ்க்கை வாழ்வது, பெண்களை கடத்தி சென்று அனுபவித்து விட்டு கொலை செய்து சுறாவிற்கு தீனியாக போடுறது, அப்புறம் இப்படி ஏகப்பட்ட சொந்த கப்பல்களில் 1,00,000 கோடி 2,00,000 கோடின்னு சொல்லிட்டு, ஆமாம், கண்டெய்னருங்களில் பதுக்கி வைக்கிறது, பணம், காசு, நகை, அந்த மாதிரி இதெல்லாம். ஆமாம், இதெல்லாம் வந்து பாவங்க. இதெல்லாம் பாவ செயலுங்க. இதெல்லாம் கடல் மாதா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டா. புரியுதுங்களா? இந்த மாதிரி சூழ்நிலைகளில் தான் வந்து ரொம்ப கோவப்பட்டு வெட்டித்தனமான வேலைகளெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறா. பூகம்பம் அந்த மாதிரி செயல்கள்லாம் வந்து கடல் மாதா அப்போ தான் பார்த்து இறங்கி விட்றான். சும்மா இருக்க மாட்டாங்க பார்த்துக்கின்னு. உங்கள் நல்லதுக்கு தாங்க சொல்கிறேன். கடலில் உள்ள கடலில் உள்ள எல்லா பயங்கரமான கடலில் அந்த அடியில் கடல் அந்த குகைகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது உள்ளதாங்க பயங்கரமான எரிமலைகள்லாம் இருக்குதான். ஆமாம், வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்போ இப்போ வெடிக்கிறதுலாம் அதெல்லாம் இல்லைங்க. ஆமாம், அங்கே ஒன்று வெடிக்குது இங்கே ஒன்று வெடிக்கிறதுலாம் இல்லை. இப்போ சொல்கிறாங்க அங்கே ஒன்று வெடிக்குது இங்கே ஒன்று வெடிக்குதுன்னு சொல்கிறாங்க. பேப்பரில் மீடியாவிலலாம் சொல்கிறாங்க, நான் பார்க்குறேன். ஆனால் இந்த அப்புறம் இந்த ஸ்னோ ஜாம்பின்னு ஒரு பேய் படம் வந்ததில்ல, அந்த மாதிரி ஸ்னோ ஜாம்பி, பனிமலை, அது வேற உலக வெப்பமயம் ஆயிட்டதுனால அது வேற உருகுதாமா. ஆமாம், 2050க்குள்ளே முக்கியமான கடல் நகரங்கள்லாம் வந்து கடலுக்குள்ளே போயிடுமா. அதில் நம்ம சென்னையும் ஒன்றா. பார்த்துங்க. ஆமாம், மல்லாக்கா பட்டுக்குன்னு எச்ச துப்புனா அது நம்ம மேலே தாங்க விழும். பாதுகாப்பாக இருக்க என்ன வழிகள் உண்டோ அதையெல்லாம் நம்ம தேடி போகணுங்க, தவிர பணத்து பின்னாடி இல்லைங்க. இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாமுங்க, நேரம்தான் பத்தாது. ஆமாம், பணத்து பின்னால் ஓடுறது அவ்வளோ ஒரு நல்ல விஷயமா படலைங்க. ஆமாம்,
ஏன்னா ஆமாம், எத்தனையோ எத்தனையோ ஆமாம், எத்தனையோ எத்தனையோ பிரச்சனைகள். அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், அது என்ன தெரியுங்களா? அந்த ஏலியன்ஸ்ன்னு சொல்கிறோமே, அது கூட கடலுக்குள்ளே தான் இருக்குதாமா. ஆமா, நம்ம ஆகாசத்துல இருக்குது, வேற்று கிரகத்து வாசிகள் வராங்க, போறாங்க, பறக்கும் தட்டுல வந்தாங்க. அப்படி இப்படிலாம் வந்து சினிமா படம், கினிமா படம்லாம் நம்ம பார்த்தோம். கடைசில பார்த்தா ஒரு ஆராய்ச்சி ஒரு ஒரு ஆய்வுக்குழு சொல்லுது. அது கடல் உள்ள தான் வந்து அதனுடைய ஒலி வருது, அலைகள் அங்கேருந்து தான் எழுப்புது, போகுது, வருதுன்றாங்க. எது உண்மை நமக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஆமா. அதனால கடலில், ஆழ்கடலில் அல்லது கடல் அடியில் உள்ள பாறை குகைகளில் கூட இருக்குமா எது? அந்த ஏலியன்ஸுங்க. ஆமா. கடல் அடியில அந்த பாறைங்க கடல் அடியில வந்து மிகப்பெரிய பாறைங்கள்லாம் இருக்குது, குகைங்கள்லாம் இருக்குது. அது உள்ள கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. முழு கடலையும் யாரும் ஆராய்ச்சிலாம் பண்ணலங்க. வானத்தில கூட என்னென்னமோ பண்ட்டாங்க. ஆனா கடல வந்து முழுமையா இன்னும் ஆய்வு செய்யவில்லை. அப்புறம் ஆமா என்னத்தங்க சொல்றது? ஆனா ஜாக்கிரதை. இந்த உலகத்த விழுங்க போறது கடல் மட்டும் தான். அத மட்டும் மறந்துறாதீங்க. இந்த உலகத்த விழுங்க போவது கடல் மட்டும் தான். அதனால நம்ம இயற்கைக்கு அவ்வளவோ தீங்குகளை இழைத்திருக்கிறோம். அதுக்கெல்லாம் நம்ம போய் மன்னிப்பு கினிப்பெல்லாம் இனி கேட்கணும்னா அதெல்லாம் முடியாது. காலம் கடந்து விட்டோம். ஆகையினால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது இல்லையா? அதனால கடல் கரை, கடல் சார்ந்த எதையும் களங்கப்படுத்தாம தூய்மையா வச்சுக்குங்க. முடிஞ்சா இந்த அ ஆமா. முடிஞ்சா இங்க அந்த கடற்கரை ஓரம்லாம் இருந்து ரொம்ப தொலைவுல போறது நல்லது. ஆமாங்க. சொத்து போனா போனா போயிட்டு போதுங்க. சொத்து போனா போயிட்டு போதுங்க. செத்து போகாம இருந்தா குடும்பம் குட்டிகளோட சந்தோஷமா இருக்கலாம் இல்லைங்களா? ஆமா. சந்தோஷமா இருக்கணும்னா, அதுக்கு என்னென்னலாம் செய்யணும்? அது கண்டுபிடிங்கங்க. சந்தோஷமா இருக்கணும்னா, என்னென்னலாம் செய்யணும்? அது கண்டுபிடிங்க. உயரமா இருக்கிற இடமா பார்த்து குடியேற வேண்டியது தான். உயரமா இருக்கிற இடம்லாம் எங்க இருக்குது? சொல்லுங்க பார்க்கலாம். உயரமா இருக்கிற இடம் எங்க இருக்குது? மலைகள் தான். பயங்கரமான மலைகள். ஆமா. கடினமான மலைகள். அந்த கருங்கல் மாரி இருக்கும் பாருங்க. அந்த மாரி மலைகளா போய் பார்த்துட்டு போயிரணும். ஆமா. அப்ப தண்ணிக்கு என்ன பண்ணுவோம்? சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம்? அ விவசாயம் எப்படி செய்றது? அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஏங்க ம் ஸ்பேஸில வந்து ஸ்டேஷன் வச்சுன்னு இருக்கிறாங்க. சேட்டிலைட் ஸ்டேஷன் வச்சுன்னு இருக்கிறாங்க. அ பெரிய பெரிய தகவல் மையம்லாம் வச்சுன்னு இருக்கிறாங்க. பெரிய பெரிய சூரியனெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணதுக்கு அங்கே வந்து சேட்டிலைட் ஸ்டேஷன்ஸ்லாம் வச்சுன்னு இருக்கிறாங்க. செவ்வாயிலலாம் போய் குடியிருக்கலாம், போலாம், வரலாம், வாழ முடியும்லாம் சொல்றாங்க. ஒரு ஜஸ்ட்டு நல்ல கருங்கல் மாரி தரை லெவல்ல இருந்து, கடல் லெவல்ல இருந்து நல்லா ஹைட்டா செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய மலைகள்ல போய் வாழ முடியாதா என்ன? வீடு கட்டி இருக்க முடியாதா என்ன? என்ன வாட்டரு, கீட்டரு, கரண்ட்டு கிரண்ட்டு இந்த மாரி ஃபெசிலிட்டீஸ் அதான் நம்ம கையில தான் எல்லாருமே இருக்குமே. டாக்டர், இன்ஜினியர்ஸ் அவங்க இவங்க ப்ளம்பர், எலக்ட்ரிஷியன் அப்புறம் கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, போகிறது, வருது எல்லாம் தான் தெரியுமே. அப்படியே போயிட்டு மேலே போயிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா ஒரு வச்சுக்க வேண்டியதுதான். இங்கேருந்து செவ்வாய் கிரகணத்தில் போயிட்டு இருக்க முடியும். அதுக்கு தேவையானதெல்லாம் வர வச்சுக்க முடியும்னா, பக்கத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய கருங்கல் மலைகள், ஒரு பயங்கரமான மலைகளில் போய் கூட இருக்க முடியாதுன்னு நான் நிறைய நாடுகள்ல அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஏகப்பட்ட நாடுகள் நான் பார்க்குறேன். அந்த மீடியாவுக்கு அந்த வீடியோலாம் பார்க்குறேன். அதனால வந்து அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? அப்போ தான் வந்து நம்ம வந்து குழந்தைங்க, குட்டுங்க, ஃபேமிலியோட கொஞ்சம் சந்தோஷமா இருக்க முடியும். இந்த பணம் பின்னாடின்னு ஓடி, ஓடி, ஓடி இன்னும் எடுத்துன்னு போறது கிடையாது. ஆமா. இது இவ்வளவு நான் ஏன் சொல்றேன்னா, அந்த கடற்கரை ஓரங்கள் மிக மோசமான நிலையை அடைந்து கொண்டிருக்கிறது. ஆமா. கடற்கரை ஓரங்கள் மிக மோசமான நிலையை அடைந்து கொண்டிருக்கிறது. அற்புதமான மக்கள் வாழுறாங்க. அதனால அவங்கள நான் குறைலாம் சொல்ல வரல. பட் அங்க தூய்மை இல்லை. சுத்தம் இல்லை. ஒரே அசுத்தமா இருக்கு. மக்கள் சாப்பாடு இல்ல. ஆமா. மீன் ஆமா. எம்ஜிஆர் ஒரு சாங்ல இருக்கும் பாருங்க. ஆமா. அந்த மாதிரி ரொம்ப கடினமான நிலாவை பார்த்து தான் வாழுறாங்க. அந்த நிலா வெளிச்சத்தில அந்த குடிசை வீடுங்க, அந்த ஓடு வீடுங்க, ஷீட் வீடுங்க அதில தான் வாழுறாங்க. கொஞ்சம் பெரிய அலைனாலும் அப்படியே வந்து அடிச்சு தூக்கின்னு போயிடுது. போட்டெல்லாம் உள்ள இழுத்துன்னு போயிடுது. பாவம் அந்த மீன் அந்த மாரி நாட்கள்ல வந்து அந்த மாரி காலகட்டங்கள்ல வந்து
அவங்க வாழ்வாதாரத்துக்கு, சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்கன்னே தெரியல. பாவம் அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. நான்லாம் நேரடியா பார்த்துருக்கேன். நான் ஏகப்பட்ட நேரம் கடற்கரையில வந்து செலவழிப்பது உண்டு. ரொம்ப அமைதியா இருக்கும். போயிட்டு அந்த மாரி நான் அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு அந்த மக்கள பார்க்கும்பொழுது, நமக்கு ஏற்பட்ட நமக்கு நிகழக்கூடிய துன்பங்கள் கூட அத பார்க்கும்பொழுது அப்படியே மறந்து போடும்ப்பா! இவங்க படுற துன்பத்தோடவா நம்ம பெரிய துன்பங்கள துன்பங்கள அனுபவிச்சுட்டோம். இல்ல, அந்த மாரி ஒரு நமக்குள்ளேயே வந்து ஒரு 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 தைரியம் ஏற்படும். சரி பொழச்சுக்கலாம், வாழ்ந்துடலாம். இவங்கெல்லாம் இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில வாழறாங்க. நம்மளால வாழ முடியாதா? அந்த மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப நான் யோசிப்பேன். பயங்கரமா யோசிப்பேன். அந்த மாரிலாம் யோசிப்பேன். ஸோ, இந்த மாரி ஆமா சேட்டலைட் ஸ்டேஷன், அப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்டேஷன் என்னென்னமோ ஸ்டேஷன் ஆகாயத்தில கட்டி வச்சுன்னு இருக்கிறாங்க. அதனால தாராளமா இங்க வந்து நம்ம வாழ்வாதாரத்துக்காக மனித உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். மனித உயிர்கள் அவ்வளோ முக்கியமானது. அதனால தயவு செய்து நீங்க யாரும் இப்போ வந்து என்னடா அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் ஒண்ணும் புதுசாலாம் சொல்லல. நான் நெறைய நியூஸ் பார்க்குறேன். ஆமா. பாபா வாங்கி, அப்புறம் நாஸ்டடாமஸ், இன்னும் நிறைய தீர்க்கதரிசிகள் வந்து இந்த 2023லாம் ரொம்ப மோசமான ஒரு வருடம்னு கணிச்சு சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயம் நடந்திருக்கு, நிறைய விஷயம் நடக்கல. அது வேற விஷயம். நம்ம இப்ப எல்லாரும் சொல்றத அப்படியே நம்ம நம்பணுன்றதெல்லாம் கிடையாது. அது ஒரு செய்தியா வந்து நம்ம எடுத்துக்கிட்டு போனா போதும். அதுக்காக அப்படியே அப்பா நம்ம நாளைக்கே அழிஞ்சிட போறோம், நாளைக்கே கடலுக்குள்ள போறோம்லாம் நான் சொல்ல வரல. அதனால ஜாக்கிரதையா இருக்கிறது எப்பவுமே நல்லது. புரியுதுங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த தான் நான் சொல்றேன். நான் ஒண்ணும் புதுசாலாம் ஒண்ணும் சொல்லல. ஏகப்பட்ட சேனலுங்கள்ல நான் சொல்ற விஷயத்த சொல்லின்னு இருக்கிறாங்க. நானும் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு யார் வேணா சொல்லலாமே. இப்ப நான் பரவாயில்லங்க. நான் கடல் கரையிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தாண்டி இருக்கேன். என்ன அதனால அவ்வளோ பெரிய ஆபத்து எனக்கு வருமா அப்படின்னு நான் வந்து யோசிக்க மாட்டேன். ஏன்னா ரொம்ப தொலைவுல இருக்கிறேன் இல்லையா? அந்த கடற்கரை ஓரத்துல இருக்கக்கூடிய ஊர்கள் தான் உள்ள போயிரும். அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்க. அதனால தயவு செய்து இந்த கடற்கரை ஓரத்துல இருக்கிற மக்கள், ஆமா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அங்கேருந்து அப்படியே உங்கள சுதாரிச்சுக்கிட்டு, அடுத்து அடுத்து என்னென்ன ரிப்போர்ட்ஸுங்க வருது, அடுத்தடுத்து அரசாங்கம் என்னென்ன மாதிரி எச்சரிக்கைகளை தருது, அரசாங்கம் எப்படி உங்களை வந்து வழி நடத்துதுன்றத நீங்க ஃபாலோ பண்ணி, அவங்க சொல்றத கேட்டுட்டு, அப்படியே ஜஸ்ட் அங்கேருந்து நகர்ந்துடுறது நல்லது. அவ்வளதான் சொல்லுவேன். அதுக்காக என்னடா இந்த ஆள் பயமுறுத்துறான் அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. யாரும் எதுக்கும் எப்பவும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்கு பயப்படணும்? ஆமா. எதுக்குங்க பயப்படணும்? பயப்பட வேண்டிய அவசியம் ஒருத்தருக்கும் ஒரு காலத்துலயும் வரப்போறதில்ல. அதனால கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்க. ஆமா. ஆமா. நான் வந்து அவ்வளோதான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? இப்போ நம்ம வந்து ஆக்சுவலி ஆமா, முன்னோர்கள் வாழ்ந்த இடம், முன்னோர்கள் அங்க இருந்தாங்க. முன்னோர்கள் அங்க இருந்தாங்க. இங்க வந்தாங்க. இங்க அவங்க வாழ்வாதாரத்த உயர்த்திக்கினாங்க. இப்போ நம்ம இங்கேருந்து அங்க போறோம். அவ்வளோதான். ஜஸ்ட் சும்மா தோசைய திருப்பி போடுற மாதிரி தான் இதெல்லாம். ஒண்ணும் ஒரு பெரிய விஷயம் இல்ல. அதனால அங்க போனா கொஞ்சம் சேஃபா இருக்கலாம் அப்படின்ற மாரி என் உள் மனது சொல்லுது. அது உங்க உள் மனது என்ன சொல்லுதோ யாருக்கு என்ன தெரியும். அதனால நம்ம சொல்றதெல்லாம் வந்து அ மேசைக்கு வந்துருமா என்ன? நம்ம சொல்றதெல்லாம் மேசையில ஏறாது, அரங்கில் ஏறாது. அதனால ஜாக்கிரதையா இருக்கிறது எப்பவுமே நல்லதுங்க. எச்சரிக்கை உணர்வுன்றது எப்பொழுதுமே தேவை. ஆமா, பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்றான் இங்கிலீஷ்ல. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சமயோஜித புத்தி. அதன்படி அப்படியே வாழ்க்கை, நம்ம குடும்பம், குழந்தைங்க, அப்புறம் சாப்பாடு, இருக்கிற இடம், உடை, தங்கறதுக்கு ஒரு வீடு, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்தா போதும். இந்த பணம் பின்னாலலாம் ஓடுறேன்னு சொல்லிட்டு உசுர உருத உட என்னங்க செத்து போனா என்னத்தங்க எடுத்துன்னு போறோம்? ஒண்ணும் கிடையாது. நம்ம வெறுங்கையா வந்தும் வெறுங்கையா போறோம். அவ்வளோதான். ஆமா. வெறுங்கையா வந்தும் வெறுங்கையா போறோம். அவ்வளோதான். அதனால வந்து அப்படியே ஆமா. அப்படியே வேண்டியதுதான். இந்த பக்கமா மலை, காடு, கீடுன்னு சொல்லிட்டு அப்படியே பயணத்தை மேற்கொள்ள வேண்டியது தான். அதில் வந்து எந்த ஒரு தப்பும் இருக்கிற மாரி எனக்கு தெரியல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள சொன்னேன்.
மேற்படி இதை நீங்கள் கேட்டுத்தான் ஆகணும் கம்பல்சரின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஆண்டவர் அறிவு கொடுத்துருக்கிறாரு. அதன்படி நீங்கள் உங்களை நல்லா ஒரு தடவைக்கு 100 தடவை 1000 தடவை கேள்விகளை கேட்டுக்கொண்டு அந்த கேள்விகளுக்கு உங்களிடமிருந்தே நல்ல பதில்கள் வரும். அப்படிப்பட்ட பதில்களுக்கு நீங்கள் செவி சாய்த்தால் போதும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.